இத புழுக்களை இயற்கையா கட்டுப்படுத்தும். நிஜமானா என்னது? நிஜமானா சொல்லும். என்ன செய்யலாம்? வீட்டிலேயே இருக்கும் மகனை ஆக்கப்பூர்வமா ஈடுபடுத்த சில யோசனைகள் இருக்கு. அவனோட ஆர்வத்தை பொறுத்து வீட்டு வேலைகள்ல சமையல், தோட்ட வேலைகள் இல்ல ஆன்லைன்ல புது ஸ்கில் கத்துக்க ஊக்கப்படுத்துங்க. தோட்ட வேலை பண்றதுக்கு வாடா என் கூட. இல்ல தோட்ட வேலை வாடா. சும்மா இருங்க பாரு. உள்ள போடா. என்ன? ஏய் அந்த வேப்பனை எடுத்து இந்த குரோக்கு சொன்ன மாதிரி உட்கார்ந்து கலக்குறா. கலக்கு. ஏய் என்னடா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சரியில்லையே, ஏன் நாக்க ஒரு மாதிரி மடிக்கிற? தண்ணி குடிக்கல அதனால ஒரு மாதிரி இருக்கு. குடிச்சிருக்கியா? ஏய் தண்ணி அடிச்சிருக்கியா? எல்லாம் அடிக்கல நான். அம்மா என்ன தேவை பேசி மது அருந்தி விட்டு நான் மது அருந்தவில்லை என்று சமாளிக்கும் மகனை எவ்வாறு கண்டறிவது? மகன் மது அருந்தி விட்டு சமாளிக்கிறான்னு கண்டுபிடிக்க முதல்ல அவனோட நடத்தைய கவனிக்க. கண்ணு சிவந்திருக்கா, பேச்சு தடுமாறுதா, வாசனை வருதா, இல்ல பதட்டமா இருக்கானான்னு பாரு. நேரடியா கேள்வி கேட்காம அமைதியா அவனோட பழக்கங்களை, எப்போ போறான்னு, யார் கூட இருக்கான்னு கண்காணிங்க. மது பாட்டில்கள், கேங்கள் வீட்டுல மறைச்சு வச்சிருக்கானு செக் பண்ணுங்க. ஒரு ஏஐ கத்து கொடுத்ததுக்கு ஏஐ வச்சு நம்மளே போடா பிடிச்சிட்டு. என்னடா தனியா நின்னு பேசிக்கிட்டு நீ? என்ன நீ பேசிக்கிட்டு திரி? அவரு யார்கிட்ட ஒரு பொம்பளை பேசியிருக்காரு தெரியுமா உனக்கு? உங்களுக்கு இல்லையா? பொம்பளை கேட்கல, சவுண்ட் வரல அவனுக்கு. ஒண்ணும் கேட்கலையே. என்ன நீ காதை வச்சுட்டு கேளுமா போயிட்டு அவரை. ஐயோ ஐயோ ரேடியோல பாட்டு கேக்குறான்ல நினைச்சுக்கிட்டு